வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபினா ஸ்வீட் கார்ன் ஃப்ரை. வாங்க குழந்தைகளுக்கு பிடிச்சமான சாட் ஐட்டத்தை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு உருளி வச்சு நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த 2 டம்ளர் தண்ணி நல்லா காஞ்ச பிறகு இப்போ நான் ஸ்வீட் கார்னை எடுத்து தனித்தனியாக பிச்சு எடுத்துட்டு இதில் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த கார்ன் நல்லா வேகணுங்க. உப்பு போடலை, உப்பு போடாமையே நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். எதுக்காக நல்லா வேகணும்னு சொல்கிறேன், இதை நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது வெடிக்கும். அதனால தான் சொல்கிறேன். வேகலைன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா வெந்துருச்சுன்னா வெடிக்காது. அதனால் நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை வேக வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்து ஒரு தட்டில் ஆற வைங்க. அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், இது சோள மாவு 5 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், இப்போ இதில் உப்பு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்வீட் கார்னு ஒரு 2 நிமிஷம் ஆறின பிறகு ஈரத்தன்மை இருக்குது. அந்த சூடு இருக்கும்போதே நாம் இந்த சோள மாவு, உப்பு, பெப்பரை போட்டு நல்லா நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சோள மாவு அந்த கார்னில் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அதில் போய் நல்லா ஒட்டணும். அந்த அளவுக்கு நம்ம பெரட்டி வைக்கணும். அதனால நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை இப்போ பாருங்கள், இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இதை ஒரு 2 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். இதுக்கு நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இந்த எண்ணெய் நல்லா காயணுங்க. காஞ்ச பிறகு தான் இந்த கானை போட்டு நம்ம பொரிக்க முடியும். இப்போ இது மாதிரி ஸ்போக்கில் வச்சு தள்ளி விடுங்க. ஏன்னா உடனே, அதாவது நம்ம கார்ன் போட்ட உடனே நம்ம உடனே கிண்டி கொடுக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் ஆன பிறகு கிண்டி கொடுங்க. அதுக்கப்புறமா இது நல்லா பொன் நிறமாக ஆன பிறகு இதை நம்ம எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொன்றும் வெடிக்குது. நீங்கள் தள்ளி நின்று இதை சுட்டு எடுத்துக்கோங்க. இதை எல்லாமே எடுத்து சுட்டுட்டு உங்களுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன். நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். இப்போ குழந்தைகளுக்கு சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தோம்னா ஏதாவது செஞ்சு கொடுமான்னு கேட்பாங்க. அப்போ நம்ம உடனே டக்குன்னு பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸிங்க. இது சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது சாட் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. பசங்க காரமாக சாப்பிட்றாங்கன்னா காரமாக செய்யுங்க. இது 1/2 வெங்காயம், 1/2 தக்காளி, குடமிளகா 1/2 இது கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் எல்லாமே சுட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்ல முருகலாக இருக்குது இந்த கார்னு. இதில் இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். காரம் ஜாஸ்தியாக வேணுன்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சமாக குடமிளகா, அது சிவப்பு குடமிளகா நான் சேர்த்துக்கிறேன். அதில் பாதி லெமனை நான் இதில் புழிஞ்சு விட போகிறேன். நிறைய லெமன் ஊற்றாதீங்க, ரொம்ப புளிப்பாயிரும், சாப்பிட முடியாது. நீங்கள் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஆனால் சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. நம்ம செஞ்சு சாப்பிட்டோம். பசங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சூப்பராங்க. இதே பாதி விட்டுட்டு மோட்டரில் தூசுவாங்க.
ಹಾಕಿದವನು ನಮಗೆ